ஏய் நிறுத்துங்க. என் சப்ஸ்கிரைபர் வந்து சொல்லிட்டோம், இப்போ அந்த படத்துக்கு ரோஸ்ட்டை போடுறேன். இந்த படத்தை நான் கண்டிப்பாக பார்த்தே ஆகணுமா? எந்த படமா இருந்தாலும் டோஸ் போடுவேன்னு சொன்னது நீ தானே? ஆமாம் சொன்னேன். அப்ப மூடிக்கிட்ட வீடியோவை போடு. படத்தோட பேரு மிஸ்டர் ஜூ கீப்பர். சரி, ஜூ கீப்பர்னு படம் பேர் வச்சிருக்காங்களே, ஜூ கீப்பர் வேலை தான் பார்த்துட்டு இருப்பாருன்னு நினைச்சேன். ஆனா இவர் எப்படி ஜூ கீப்பர் ஆனாரு அப்படிங்கிறதுக்கு ஒரு கதை சொன்னானுங்க பாருங்க. அதை மட்டும் என்னால மன்னிக்கவே முடியாதரா, மன்னிக்கவே முடியாது. எங்க பாருங்க, நான் உங்களுக்காக தான் கஷ்டப்பட்டு இந்த மாதிரி கன்றாவியான படங்கள்லாம் பார்க்குறேன். என் சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி என்ன ஊக்குவிச்சிங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். வீடியோக்குள்ள போலாம். ஏதாவது புரிஞ்சுதா? புரிஞ்சுதானே கேட்டீங்களா? அது மட்டும் புரிஞ்சுது சார். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா. குட் நைட் சார். நம்ம புகழ்கிட்ட இந்த படத்தை ஒத்துக்க வைக்கிறதுக்கு அவங்க என்ன கதை சொன்னாங்கன்னு எனக்கு தெரியல. ஃபாரஸ்ட் ஏரியாவில் ஒரு கேரட் ஃபேக்டரி, அதில் நீங்கள் லேபரு. அடடா, ஆரம்பமே அட்டகாசமா இருக்கு. அப்படியே மேலே போறா சார். உங்களுக்கு கல்யாணம் ஆயிருச்சு, நீங்கள் கல்யாணம் பண்ண பொண்ணு தான். சரி, டாப் கியரை போட்டு மேலே தூக்குமா. நீங்கள் இந்த படத்தில் தெய்வ திருமகளில் வர விக்ரம் மாதிரியான ஒரு கேரக்டர் பண்ண போறீங்க. இந்த கேரக்டர் மட்டும் நீங்கள் பண்ணீங்கன்னு வைங்க, நீங்கள் தான் சார் அடுத்த விக்ரமே. இந்த கதையில பல பிளஸ் இருக்கு. நீங்க போய் இந்த கதையை ப்ரொடியூசர்கிட்ட சொல்றீங்க, அட்வான்ஸ் வாங்குறீங்க. இவ்வளோ சொன்னவர் இது ஒரு உப்மா படங்கிறத மட்டும் சொல்ல மறந்துட்டாரா என்னவோ. உடனே உப்மா படம்னா என்ன அப்படின்னு கேட்காதீங்க. கதை, திரைக்கதை, வசனம் இது எல்லாத்துலயுமே கொஞ்சம் லோ குவாலிட்டியா இருக்கிறது தான் உப்மா படம். சரி, ஒரு உப்மா படத்தை நான் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு கேட்டீங்கன்னா அதோட வசனமே சொல்லிரும். எந்த பொண்ணு பின்னாடி போக கூடாது அம்மா சொல்லிருக்காங்க. அம்மா சொன்னா கேட்கணும். நீங்க பின்னாடி உட்காருங்க, நான் ஓட்டுறேன். பெரிய மியூசிக் டைரக்டர் கையை ஆட்டாம பேச மாட்டாரு. படத்தோட ஸ்டார்டிங்லயே ஒரு 3 பேர் எதுக்கு அங்க உட்காந்து பாட்டு பாடிட்டு இருக்கானுங்கன்னு தெரியல, ஆனா பாடிட்டு இருக்கானுங்க. அவனுங்களை வந்து கரடி அடிச்சிருது. யாரா அவங்கெல்லாம் காட்டுக்குள்ள உட்காந்து கானா பாட சொன்னது? கரடி அடிச்சதுல தப்பே இல்லடா. அப்ப போடுறாங்க டைட்டில் மிஸ்டர் ஜூ கீப்பர் அப்படின்னு. இந்த மலைவாழ் மக்கள்லாம் மனு கொடுக்கறதுக்காக வந்திருக்காங்க கரடி அடிச்சிருச்சுன்னு. நம்ம நிறைய படங்கள்ல பார்த்துருப்போம். செஸ்ட்டுக்கு நேரா டோர் மாதிரி கட்டி வச்சிருப்பாங்க போலீஸ் ஸ்டேஷன்ல. அது நல்லா ஃபோர்ஸா தள்ளி விட்டா கொஞ்ச நேரம் கீக்கி பீக்கின்னு ஆடும். ஆனா இங்க எவ்வளவு நேரம் ஆடுது பாருங்களேன். The next day later, 20 minutes later, 1 eternity later. நம்ம ஹீரோ வேலை செய்யற கேரட் ஃபேக்டரியை வீடியோ எடுக்கிறதுக்காக ஒரு யூடியூபர் வந்திருக்காப்ல. வாங்க என்ன சார் இவ்வளவு லேட்டு? ஆமா, யார் இவனுங்க? அது ஒரு உப்மா சேனல்ல ஏதோ தொல்லை பண்ணானுங்க, எடுக்க விட்டேன். இந்த உப்மா சேனல்னு சொல்ற கருத்தை என்னால் ஏற்றுக்க முடியாது. இப்போ நம்ம ஒரு படம் எடுக்கிறோம் அப்படின்னா, எடுத்து முடிச்சு நம்ம ரிலீஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த படத்தோட குவாலிட்டி அவ்வளோதான். அதுக்கு மேலே அந்த படத்தோட குவாலிட்டி அதிகமாக போகிறது கிடையாது. ஆனால் யூடியூப் சேனல் அந்த மாதிரி கிடையாது. இப்போ நம்ம ஒரு மாதிரி லோ குவாலிட்டியில் வீடியோ போட்டுட்டு இருந்தோம் அப்படின்னாலும் அடுத்தடுத்த வீடியோஸில் நம்மளால் இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியும். அதனால் நம்ம ஒரு சேனலையே உப்மா சேனல்னு சொல்ல முடியாது. ஒரு வீடியோ வேணால் அது உப்மா வீடியோன்னு சொல்லலாம். நான் சொல்லலை, டைலாக்லேயே தெரிஞ்சிரு இது ஒரு உப்மா படம்னு. இப்போ நம்ம ஹீரோவை பார்க்கலாம், அவர் என்ன பண்ணுறாருன்னு. யார் அவன் சேவிங் பண்ண குரங்கு மாதிரி உட்காந்துருக்கேன்? நான் எதுவும் தப்பு பண்ணிட்டேனாப்பா? ஆமா, நீ தப்பு பண்ணிட்ட. தலைவன் இன்டர்வியூ கொடுத்துட்டு இருக்கிறப்ப அவனோட ஒய்ஃப் வராங்க. நீங்கள் இந்த நெஞ்சமுண்டு நேர்மை உண்டு ராஜா படத்தில் வரவங்க தானே? ரொம்ப சூப்பராக நடிச்சிருந்தீங்க, ரொம்பவே நல்லா நடிச்சிருந்தீங்க. நான் அந்த படத்தில் சொன்னேங்க. இவனுக்கு ஒரு பொண்டாட்டி இருக்குன்னு தெரிஞ்ச உடனே கேரட் கம்பெனி வீடியோ எடுக்கிறத விட்டுட்டு இவன் பொண்டாட்டி எப்படி பொண்டாட்டியானான்னு வீடியோ எடுத்துட்டு இருக்கான் அவன். அங்க சொல்றேன், எங்க வீட்டுக்கு பின்னாடி நிறைய பூ பூக்கும். நீங்கள் காமெடிங்கிற பேரில் என்ன கருமத்தை வேணா பண்ணிட்டு போங்க, அந்த இலவை நான் சகிச்சுக்கிறேன். ஆனால் இந்த கன்றாவிலாம் பார்க்குற அளவு எனக்கு தெம்பில்லையா? இவர் இந்த பூவெல்லாம் பிச்சு ரோட்டில் போகிற வர டூரிஸ்ட்டு கிட்ட பூ வித்துட்டு இருந்திருக்காப்ல. அப்படித்தான் நம்ம ஹீரோயினும் பழக்கமாயிருக்கு. I love you. என்ன யாருக்குமே பிடிக்காது. இதுங்க வாங்கிட்டு போய் கெஞ்சிக்கிட்டு இருக்கிறேன். இப்போ இந்த படத்துக்குன்னு ஒரு வில்ல இருப்பான்ல, அவனை பார்ப்போம். என்னன்னே அம்மாவாசை நாளுன்னு எலுமிச்சம்பழம் சுற்றி போட்டிங்களா? இவ்வளோ சிகப்பை கொட்டி வச்சிருக்கீங்க. ஒரு கும்பல் காட்டு விலங்கெல்லாம் ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக வந்திருக்கு. அதில் நம்ம மதன் கௌரி அண்ணனும் வந்திருக்காப்ல. என்னடா தேடுற? இல்ல, மதன் கௌரி அண்ணன் எங்க இருக்காருன்னு தேடுறேன். எங்க ஒர்க் பண்றீங்க? யூடியூப் சேனல் வச்சிருக்கேன். இப்போ ஒருத்தன் யூடியூபர்னு சொன்னால அவன் தான் மதன் கௌரி. ஏன் அப்படின்னு பின்னாடி சொல்றேன். இந்த வனவிலங்க போட்டோ எடுக்க வந்தவனுங்க அங்க இருக்கிற சிசிடிவி செக் பண்ணி பாக்குறானுங்க. எது இது சிசிடிவியா? ஏண்டா ஒரு கேமரா பின்னாடி ஒயர் போயிட்டா சிசிடிவியா? சரி, அப்படியே வச்சுக்கிட்டாலும் இந்த சிசிடிவியோட கண்ட்ரோல் எங்கே இருக்கோ அங்கே தானே ஹார்ட் டிஸ்க் இருக்கும். இவன் ஏதோ மெமரி கார்டு எடுக்கிற மாதிரி எடுக்கிறான். அவனுங்க செக் பண்ணி பார்த்துட்டு ஒரு புலிக்குட்டியை காணங்கிறானுங்க. இப்போ அந்த புலிக்குட்டி எங்கன்னு பார்த்தோமா, அந்த புலிக்குட்டியை பூனைக்குட்டியை நினச்சி நம்ம ஹீரோ தூக்கிட்டு வந்திருக்காரு.
வெல்கம் நண்பர்களே. இப்போ தெரிஞ்ச நான் ஏன் அவரை மதன் கௌரின்னு சொன்னேன்னு? ஒன்றும் விளங்கவில்லையே. நீ எல்லாம் ஒரு யூடியூப் வாசி. மறுபடியும் போடுறேன், பார்த்து தொலை. வணக்கம் அண்ட் வெல்கம் நண்பர்களே. ஐயோ சார், இப்போ புரிஞ்சு. ஸ்மார்ட் பாய். இதுக்கு நான் வச்சிருக்க டைட்டில் புலிக்குட்டிய காணலெங்கோ. வீடியோ வெளியானதுக்கு அப்புறம் நம்ம வில்லனை பிடிச்சி நம்ம பெரிய அதிகாரி கிளிகிளின்னு கிழிச்சு தேடுறா புலிக்குட்டின்னு துரத்தி விடுறாரு. இங்கே நம்ம ஹீரோ பூனைன்னு நினச்சி பேர் வச்சு வளர்த்துட்டு இருக்காரு. நம்ம ஹீரோயினுக்கு இவங்க புலிக்குட்டி வளர்க்குறது தெரியாது. ஏன்னா ஹீரோயினுக்கு பூனைக்குட்டி பிடிக்காதான். ஹீரோயினுக்கு ப்ரமோஷன் கிடச்சி ஒரு 40 நாள் ட்ரைனிங்காக ஹீரோவையும் கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்போ இந்த புலிக்குட்டியை கொண்டு போயிட்டு ஒரு குடிகாரன்ட்ட வளர்க்க சொல்லிட்டு போகிறாரு நம்ம ஹீரோ. இவர் விடிஞ்சதுலேருந்தே போதையில தான் இருப்பாராம். தெளிவு நிலைக்கு வரவே மாட்டாராம் 40 நாளைக்கும். எனக்கு ஏற்கனவே காது 40 நாள் கழிச்சு நம்ம ஹீரோ வந்து என்னோட பூனைக்குட்டி எங்க அப்படின்னு கேட்கறாரு. பார்த்துட்டு ஐயோ புலிக்குட்டின்னு பாத்திரி அடிச்சுட்டு வர்றாரு. அப்புறம் தான் நம்ம ஹீரோக்கே தெரியுதா நம்ம புலிக்குட்டியை பூனைக்குட்டி நினைச்சு வளர்த்துருக்கோன்னு. நம்ம வளர்த்தது பூனை இல்லடா, புலிடா. அண்ணாச்சி கடையில் சாமான் வாங்க போறப்ப போலீஸ்காரன் நிக்கிறான். புலிக்குட்டி காணோம் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. ஐயா சாமி, அந்த புலிக்குட்டி என்கிட்ட தான் இருக்குன்னு சொல்லி கொடுத்துருந்தா அப்பயே படம் முடிஞ்சிருக்கும். சின்ன தம்பி ஒரு லூசா, கேஸ் போட முடியாது, தெரியாம தூக்கிட்டு வந்துட்டான்னு சொல்லி விட்டுருப்பாங்க. நான் தான் சொல்லியிருக்கேன்ல, ஒரு உப்புமா படம்னா டைலாக்ஸே ஒண்ணுக்கு பின் முரணா இருக்கும் அப்படின்னு. இங்க நம்ம அண்ணாச்சி பார்க்க புதுசா இருக்கீங்களே யாரு அப்படின்னு கேட்கிறாரு போலீஸ. சார் பார்க்க புதுசா இருக்கீங்களே, யார் விட்டு வந்திருக்கீங்க? இப்பதான் அவர் இந்த ஊருக்குள்ளேயே வராரு. இந்த ஊருக்குள்ள அவரை யாருமே பார்த்ததில்ல அப்படின்னா சின்ன தம்பி பத்தி அவருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பே கிடையாது. சின்ன தம்பி ஒரு மனநலம் குறைபாடு உள்ள ஆளு அப்படின்னு தெரியாமையே இந்த டைலாக் சொல்லி இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இல்ல. பூனைய புலின்னு எடுத்துட்டு போறதுக்கு நான் என்ன சின்ன தம்பியா? நம்ம ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் ஒரு பையன் இருப்பான். அந்த பையனை எங்க விட்டாங்க, யார்கிட்ட விட்டாங்கன்னு தெரியல. அந்த பையனை ஸ்கிரிப்ட்ல இருந்தே விட்டுட்டு இவங்க புலிக்குட்டியை தூக்கிட்டு வனவாசம் கிளம்பிட்டாங்க. நம்ம வில்லனோட வில்லத்தனம் எப்படி இருக்குன்னு பாக்குறீங்களா? இந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ள இல்லீகல் வேலை பண்றவனுங்க எல்லாம் புடிச்சிட்டு வந்து புலி எங்கடான்னு கேட்டு பாம்பு விட்டு கடிக்க விடுறாரு. தப்பாக்குதுண்ணா. நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் போயிட்டு சிங்கம் புலியை சந்திக்கிறாங்க. It was at this moment that nigga knew he fucked up. புலியை நாங்கள் காட்டுக்குள்ளே விட வந்திருக்கோம் அப்படின்னு. அவர் வந்துட்டு இங்கிட்டு வேண்டாம், இங்கே ஹண்டிங் டீம் இருக்கு, நம்ம அங்கிட்டு போய் விடுவோங்கிறாரு. அதுவும் சரிதா, வாங்க போவோம். இதுக்கு நடுவில் கர்நாடகா பார்டரில் இருக்கிற சில போலீஸு, சார் எங்கிட்ட புலித்தோல் இருக்கு, அதை வச்சு நீங்கள் கணக்கு காட்டிடுங்க அப்படிங்கிறான். இவரும் தூக்கிட்டு போய் அந்த புலிக்குட்டியை கணக்கு காட்டி போடுறாரு. அப்புறம் நம்ம ஹீரோ புலிக்குட்டியை விடுறதுக்கு அங்கிட்டு போனால் அங்கிட்டுலாம் போகக்கூடாது, ரிட்டர்ன் போங்கங்கிறாங்க. இப்படியே மாறி 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 மலைமலையா தேடி அலையிறாரு. இப்போ புலி வந்துட்டு செத்து போயிட்டதா கணக்கு காட்டிட்டாங்க. இதுக்கப்புறம் அந்த புலி உயிரோட கிடைச்சாலும் அந்த புலி மர்கையா தான். ஹீரோவும் ஹீரோயினும் போயிட்டு இருந்த பயணத்துல வேட்டைக்காரங்களை பார்க்கறாங்க. அங்க சின்னதா ஒரு சலசலப்பு. நம்ம வில்லம் புலிகுட்டி சத்தமா இருக்குதே, புலிகுட்டியை போட்டுடலான்னு போனா இங்க ஒருத்தன் ஹீரோயினை போட வரான். அதை பார்த்த நம்ம ஹீரோ துப்பாக்கி எடுத்து டுமில் டுமில் டுமில்னு சொல்றாரு. நாங்க இங்க இருந்தா கிளம்பணும். அப்போ காடு அவ்வளவுதானே. இவன் எப்படா திடீர்னு நல்லா பேசுறான். அப்புறம் இவங்களே புலிக்குட்டியை தூக்கிட்டு வந்து வளர்த்தலான்னு சொல்லி புலிக்குட்டியும் தூக்கிட்டு வந்துடுறாங்க. இவங்களே புலிக்குட்டியை வச்சு வளர்க்கவும் ஆரம்பிச்சுட்டாங்க. முதல்ல ஒரு இடத்துல புலிக்குட்டியை வளர்ப்பாங்க. அந்த இடத்துல ஒரு 2 பேத்துக்கு தெரிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி வேற இடத்துக்கு ஷிஃப்ட் பண்ணுவாங்க. இந்த இடத்துக்கு ஷிஃப்ட் பண்ணதும் குட்டியா இருந்த புலி திடீர்னு பெருசா வளர்ந்து போயிருக்கும். இந்த புலி எப்படி பெருசா வளர்ந்துச்சுன்னு கேட்கற கேள்வியை பொறுமையா கேட்போம். புலிக்குட்டி இருக்கிறது ஊர்ல இருக்கிற ஒருத்தனுக்கு தெரிஞ்சு போயிடும். அவன் போயிட்டு பஞ்சாயத்தை கூட்டிடுவான். பஞ்சாயத்துல எத்தனையோ மக்கள் உக்காந்துக்கிட்டு புலிதான் என்ன கரடிட்டு இருந்து காப்பாத்துனுச்சும்பாங்க. அவன் புலியவே இப்பதான்டா கொண்டு வந்தான், சில நாட்கள் கழித்து சில வாரங்கள் கழித்துன்னு கூட போடலையடா. குட்டி புலியாக விளையாட்டு இருந்ததை கொண்டு வந்து பெருசாகிட்டு என்னென்ன கதை விட்டுட்டு இருக்கானுங்க பாருங்க. அதுக்கப்புறம் அந்த புலியை ஊரே சேர்ந்து வளர்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. இவங்க மேல வழக்கம் போட்டுறாங்க. நம்ம வில்ல வந்துட்டு நம்ம புகழை போட்டு அடி அடின்னு அடிச்சு உதவதன்னு உதச்சு மிதின்னு மிதிச்சு அப்புறம் ஊருக்காரங்கெல்லாம் பார்த்து திட்டினதுக்கு அப்புறம் விட்டுட்டு ஓடிடுறான். இப்போ இந்த கேஸ் கோர்ட்டுக்கும் வந்துச்சு. நாங்கெல்லாம் யூடியூபர்ஸ் நியாயத்துக்காக போராடுறோம். உங்க கோரிக்கை என்ன? ஒரு அப்பாவி அராஜகமா கைது செஞ்சுட்டு அநியாயம் பண்ண அதிகாரிகள் வெளியில இருக்காங்க. அதுக்காக தான். உங்க நோக்கம் நிறைவேறலனா? நல்ல நோக்கத்துக்காக தான் போராடுறோம். இன்னொரு ஜல்லிக்கட்டாவும் அவங்க தான் பாத்துக்கணும். எல்லாத்தையும் கூப்பிட்டு விசாரிச்சுவிட்டு ஜட்ஜும் தீர்ப்பை சொல்றாப்ல. சட்டத்தை மீறி இந்த புலிக்குட்டியை வளர்த்த குற்றத்திற்காக நம்ம சின்ன தம்பிக்கு கொடுக்குற தண்டனை என்ன அப்படின்னா, அந்த புலியை கொண்டு போய் ஒரு ஜூல போட்டு அந்த புலி சாவர வரையிலும் இவன் அந்த ஜூக்கு ஜூ கீப்பரா இருக்கணும். அதுக்கு மாச சம்பளமும் கொடுக்கணும். பார்த்துக்கிடுங்க. இது தண்டனையா? இல்ல இதுதான் உங்க தண்டனையா? எப்படியோ ஒரு வழியா இந்த படத்தையும் முடிச்சிட்டாங்க. மத்தாச்செல்லாம்